பண்ணிட்டேன்ப்பா, பார்வை தான் வசூல் சொல்ல போகிறாங்க, கமருதீனை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதுல. ஏன்னா இதில் கொஞ்சம் ஏதாவது நல்லது மாற்றி நடந்தால் சந்தோஷம். அதனால நம்ம எதுக்கு இப்பயே ஆசையை வச்சுக்கணும்? நடக்கும்போது நல்லது நடக்குதுன்னா அது ஓகே, சந்தோஷம். ஆனால் இப்போதைக்கு லீஸ்ட் கேஸாக பார்வை தான் ஒஸ்ட்டு போட போகிறாங்கன்ற நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. ஏன்னா பார்வை தான் ஒஸ்ட்டு சொல்லணும்னு அவன் நேற்றே சொல்லிட்டான். நேற்று அந்த பிரச்சனை ஆகும்போது ரம்யா அழுது எல்லாம் பண்ணும்போது திவ்யா சொல்வாள், ஏன் அவளை தனியாக மாட்ட விட்டீங்க ஒரு பொண்ணு ரம்யாக்காக அவ்வளோவா கழுத்துவாங்க திவ்யா. அப்போ அந்த இடத்துல இல்லை அவள் தனியாக பேசிக்குவான்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இருந்தாலும் இந்த வாரம் ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணலை, கமருதீன் பார்வை தான் சொல்லணும். அவன் நேற்று அங்கங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறான், ஒஸ்ட்டு சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ரம்யா விக்கல்ஸ் விக்ரமுக்கு நல்லாவே சொம்பு தூக்கிறது தெரியுது. அவரை சூப்பர்வைசராக போட்டது மட்டும் இல்லாமல் இன்னைக்கெல்லாம் சாருக்கு மூஞ்சே இல்லை விக்கல்ஸ் விக்ரமுக்கு. ஏன்னா அவர் சொல்கிறது யாருமே கேட்கலையா, மதிக்கலையா. அவருக்கு அதுவும் வியனாக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொஞ்சமாக அந்த கோல்டு வார் போயிட்டுருக்கு. இது நல்லா ஏறணும்னு நான் சொல்கிறேன். அந்த கோல்டு வாருங்கிறது நல்லாவே ஹாட் வாராக ஏறணும். அப்போ தான் அவனுக்கும் தெரியும், இவன் மற்றவங்களுக்கு பேசும்போது நல்லா இருந்ததா, பார்வை டார்கெட் பண்ண. இப்போ தான் அவங்கவுங்களுக்கான அந்த அடி தனித்தனியாக விழுது. தனக்கு ரத்தம், மற்றவங்களுக்கு தக்காளி சட்னியா அப்படிங்கிறது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு விழும்போது தான் பாருக்கு எவ்வளோ அடி விழுந்திருக்கு, எத்தனை வாட்டி விழுந்திருக்கு, எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்றது